வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே ஈரானிய தலைநகரில் இரவோடு இரவாக படுகொலை செய்யப்பட்டார் என்ற ஈரானுக்கு அவமானகரமான செய்திக்கு வெளியான பின்னரும் ஈரானுக்கு ஆதரவாக உள்ள மிகச்சில விஷயங்களில் ஒன்று அந்த கொலை தொடர்பாக உலகம் பார்க்கும் பெரும்பாலான தகவல்களை ஈரானிய அரசு கட்டுப்படுத்துகிறது என்று என்ன அர்த்தத்தில் கூறுகிறோம் என்றால், ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே எப்படி கொல்லப்பட்டார், அதன் பின்னணி என்ன என்ற எந்த தகவலும் நாட்டுக்கு வெளியே போகாதபடி கடுமையான செய்தி தணிக்கையை நடைமுறைப்படுத்தியுள்ளது ஈரான். ஈரான் இதுவரை கூறியது என்னவென்றால், ஈரானிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வந்து டெஹ்ரானில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹானியே வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாக்கியதில் இறந்தார். மீதி விஷயங்கள் விசாரணை முடிந்த பின் வெளியிடப்படும். ஆரம்பத்தில் அந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார் என்பது பற்றி ஈரானிய ஊடகங்கள் வாயை திறக்கவில்லை. வழமை போல இஸ்ரேலை குற்றம் சுமத்தவும் இல்லை. காரணம், இது தமக்கு மிகப்பெரிய அவமானகரமான விஷயம் என்பதை ஈரான் உணர்ந்திருந்தது. ஈரானிய ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு நாட்டின் விருந்தினராக அழைக்கப்பட்ட ஈரானிய ஆதரவு இயக்கத்தின் தலைவரின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய நாடு ஈரான். வழமையாக எல்லா விஷயங்களிலும் வீரவசனம் பேசும் ஈரானுக்கு அரசு விருந்தாளியாக வந்து தங்கியிருந்த ஹனியே தமது சொந்த நாட்டின் தலைநகரில் கொல்லப்பட்டார் என்பது அவமானகரமான விஷயம். அதைவிட எந்த எதிரியான இஸ்ரேலுக்கு எதிராக வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த எதிரியே ஈரானிய தலைநகரில் மிக எளிதாக ஈரானிய அரசு விருந்தாளியை போட்டு தள்ளிவிட்டு போய்விட்டார்கள் என்பது மகா அவமானம். ஈரான் எந்த ஹமாஸை விட்டு இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த வைத்ததோ அந்த ஹமாஸின் தலைவரது இரத்தத்தை ஈரானிய மண்ணில் இஸ்ரேலால் சிந்த வைக்க முடியும் என்பது தலைநிமிர முடியாத அவமானம். அதனால் தாக்குதல் விவரங்கள் வெளியே வராதபடி செய்ய கடுமையான தணிக்கையை நடைமுறைப்படுத்தியது ஈரானிய அரசு. ஆனால் எங்களுக்கும் உலகத்திற்கும் வேறு கொஞ்சம் விஷயம் தெரியும். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. ஆனால் தாக்குதலை நடத்தியது அவர்கள்தான் என்பது உலகத்திற்கே தெரியும். இஸ்ரேலுக்கு அக்டோபர் 7 தாக்குதலை செய்த ஹமாஸுக்கு உத்தரவிட்டது ஈரான் தான் என்று இஸ்ரேல் குற்றம் சுமத்தியது. ஈரானிய உத்தரவுப்படி இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் மற்றும் அதன் தலைவர்களை கொல்வோம் என்று இஸ்ரேல் சபதம் செய்தது. அந்த சபதத்தை ஈரானிய மண்ணிலேயே நிறைவேற்றியது என்பது இப்போது உலகத்திற்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஈரானில் ஹனியையின் மரணம் நிகழ்ந்தது. பெய்ரூட்டில் கொல்லப்பட்டவர் மற்றொரு ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்புல்லாவின் மிக மூத்த இராணுவ தளபதி ஃபவுட் ஷுக்ர். ஈரானிய உத்தரவுப்படி இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்துகிறது ஹெஸ்புல்லா. லெபனான் தலைநகரில் ஒருவர் காலி, ஈரானிய தலைநகரில் மற்றொருவர் காலி. இரண்டுமே 24 மணி நேரத்துக்குள் நடந்தன. அதுவும் ஹெலிகாப்டர் மர்ம விபத்தில் கொல்லப்பட்ட ஈரானிய ஜனாதிபதியின் மாற்றீடு, ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவும் அதே 24 மணி நேர காலப்பகுதிக்குள் நடந்தது. ஐரோப்பிய நகரங்களில் கண்களை தவிர முகம் முழுவதையும் மூடிக்கொண்டு ஈரானிய கொடியை தூக்கி வீதிகளில் ஓடி ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுக்கு ஈரான் ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லவா? பொறுத்திருந்து பாருங்கள் என்று சவால் விட்ட இணை போராளிகளுக்கும் ஈரான் ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லவா? அதை யோசிப்பதற்கு செய்தி தணிக்கை செய்து கால அவகாசம் எடுத்துக்கொண்டது ஈரானிய அரசு. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் அதிகாலை 2 மணிக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய துல்லியமான விவரங்கள் வெளியாவதில் அவமானம் உள்ளது. ஈரான் தனது தரப்பை நியாயப்படுத்த மற்றும் வடிவமைக்கும் ஒரு கதையை முன்வைக்க பார்க்கிறது. அடுத்து என்ன நடக்க போகிறது என்று சொல்ல வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தமது ஆதரவு இயக்கங்களுக்கு ஆணையிட வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தாக்குதல் ஈரானின் சொந்த தலைநகரில் நடந்திருப்பதால் வலிமை போல ஏவலாட்களை ஏவிவிடாமல் ஈரான் தாமே சொந்தமாக இறங்கி தாக்குதல் நடத்த வேண்டும். அதுவும் வெற்றிகரமான தாக்குதலாக இருக்க வேண்டும். கடந்த தடவை இஸ்ரேலை நோக்கி 300 ஏவுகணைகளையும் ஆளற்ற விமானங்களையும் ஏவி இஸ்ரேலில் ஒரே ஒரு 8 வயது குழந்தையை காயப்படுத்தியது போன்ற தாக்குதலாகவும் இருக்கக்கூடாது. அதற்காக 2 வார கால அவகாசம் எடுக்கக்கூடாது. அதுவரை கொடிபிடிப்போரும் இணையத்தில் கோஷமிடுவோரும் எப்படி வெளியே தலை காட்டுவது? ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் நடந்த தாக்குதல் பற்றிய உண்மை எதுவாக இருந்தாலும் ஈரான் எப்படியான கதையை முன்வைத்தாலும் ஒரு விஷயத்தை மறைக்க முடியாது. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் நடந்த தாக்குதல் தெளிவாக ஈரானின் இறையாண்மையை மீறியுள்ளது. அதை ஈரானால் தடுக்க முடியவில்லை. அத்துடன் ஈரானிய தலைநகரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. சாதாரண மக்களை விடுங்கள், ஈரானிய அரசு விருந்தாளிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானிய எதிரியின் கைகள் ஈரானின் தலைநகரில் எங்கும் சுதந்திரமாக நீளும் அளவுக்கு எதிரிக்கு பலம் உள்ளது, திறமையும் உள்ளது.
ஹனியே ஈரானிய அரசின் விருந்தினராக இருந்து கொல்லப்பட்டார். வருகை தரும் நட்பு தரப்புகளின் தலைவருக்கு எளிய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாவிட்டால் ஈரான் பிராந்திய சக்தியாக எப்படி மாறுவது? நாளைக்கே ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவையோ ஹவுதியின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியையும் எப்படி ஈரானில் அரசு விருந்தினர்களாக அழைத்து கௌரவிப்பது? அழைத்தால் அவர்கள் நடுநடுங்க மாட்டார்களா? எதிர்ப்பின் அச்சு கூட்டணியின் தலைவர்கள் தமது தலைமை நாட்டின் தலைநகருக்கு தைரியமாக வருவார்களா? ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் கொல்லப்பட்ட ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானிய இராணுவத்தின் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்ததாக செய்திகள் உள்ளன. ஈரானிய இராணுவத்தின் விருந்தினர் மாளிகையை பாதுகாப்பது யாருடைய தொழில்நுட்ப பொறுப்பு என்பது தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேலியர்களின் ஒரு வெளிப்படையான பெரிய அளவிலான தாக்குதல் ஈரானிய இராணுவத்தின் விருந்தினர் மாளிகையில் நடந்தால் அது யாருக்கு அவமானம்? ஈரானின் உயரடுக்கு படைப்பிரிவு என்று பேருரிமையாக கூறப்படும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர்கள் IRGC வெளிப்படையாக வெட்கப்படுவார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரானுக்குள் ஆழமாக நடத்தப்படும் படுகொலை இதுவே முதல் தடவை அல்ல. ஆனால் ஈரான் கடந்த காலங்களில் ஒப்பிடக்கூடிய சம்பவங்கள் கொண்ட நீண்ட பட்டியலை வைத்திருக்கிறது. ஈரானிய அணு விஞ்ஞானிகள் இராணுவ தளபதிகள் என்ற நீண்ட பட்டியல் அது. 2020ஆம் ஆண்டு ஈரானின் முன்னணி அணு விஞ்ஞானி மொஹ்சின் ஃபக்ரிசாதேயின் படுகொலை நடந்தபோது அவர் இஸ்லாமிய புரட்சிகர காவலர்கள் IRGCயின் முழுமையான பாதுகாப்புடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். அதை செய்தது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் என்று ஈரான் குற்றம் சுமத்தியது. அந்த குற்றச்சாட்டின் மூலம் மொசாட்டால் ஈரானுக்குள் எதையும் செய்ய முடியும் என்று மறைமுகமாக ஒப்புக்கொண்டது ஈரானிய அரசு. நாட்டின் மிகவும் புனைகதையான இராணுவ பிரமுகர் அல் குட்ஸ் தளபதி ஹசீம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக தொலைதூர அமெரிக்க தளத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலோடு முடிந்து போனது. அது நடந்து ஆண்டுகளின் பின்னரும் கசீம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பதிலடி இன்னமும் முடியவில்லை என்று அறிவித்துக் கொண்டிருந்தது ஈரானிய தலைமை. எப்போது முடியும் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை. ஈரான் முன்பு பின்வாங்கிவிட்டது, இப்போது கூட மீண்டும் அவ்வாறு செய்யலாம். தாக்குதல்களுக்கு அடுத்த நாள் ஆவேசமான வாய்ச்சவால்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் வாய்ச்சவால்களை நிறைவேற்றி காட்ட ஈரானுக்கு எளிதான வழி இல்லை. லெபனானில் இருந்து இஸ்ரேலுடன் ஒரு முழு அளவிலான போரை நடத்துவதற்கு அதன் மிக மூர்க்கமான ஆதரவு இயக்க ஹெஸ்பொல்லாவை தூண்டிவிடலாம். அந்த போரை தொடங்குவதற்கு டெஹ்ரான் அக்டோபர் 7 முதல் பல மாதங்களாக தயக்கம் காட்டுவது தெளிவாகிறது. காரணம், ஈரானின் சீட்டு விளையாட்டில் ஹெஸ்பொல்லா ஒரு சக்தி வாய்ந்த சீட்டாக உள்ளது. அந்த சீட்டு டெஹ்ரானுக்கு ஒரு முறை மட்டுமே விளையாடும். சீட்டை இப்போது மேசையில் போட்டுவிட்டால் அதன் பின் அந்த சீட்டை வைத்து விளையாட முடியாது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் வெளிப்படையான லட்சியங்களை தக்க வைத்திருக்கிறது. பொருளாதார தடைகளால் பலவீனமான இராணுவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அணுசக்தி சீட்டாட்டத்தை விளையாட முடியாது. அந்த ஆட்டத்திற்கு ஹெஸ்பொல்லா என்ற பலமான சீட்டு தேவை. அதனால் ஹெஸ்பொல்லா என்ற சீட்டு புத்திசாலித்தனமான நேரத்தில் மேசையில் போட பாதுகாக்கப்பட வேண்டும். டமாஸ்கஸில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூத்த IRGC தளபதிகள் கொல்லப்பட்டதை அடுத்து ஏப்ரலில் ஈரான் இஸ்ரேல் மீது நேரடியான தாக்குதல் நடத்தி பரிசோதித்து பார்த்தது. 300 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஈரானில் இருந்து நேரடியாக இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டன. அவற்றில் 99% தடுக்கப்பட்டன. மீண்டும் ஒருமுறை முயற்சிக்கப்பட்டு தடுக்கப்பட்டால் அதைவிட மகா அவமானமாக போய்விடலாம். ஹமாஸின் தலைவர் ஹனியேயின் மரணத்திற்கு பதிலடி கொடுப்பது ஒரு பிராந்திய சக்தியாக ஈரானின் பங்கை வரையறுக்கும். ஆனால் அந்த பதிலடி போதுமான சக்தி வாய்ந்ததாக தோன்ற தவறினால் அது நழுவிவிடும் அபாயம் உள்ளது. ஈரானின் கௌரவத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய மிக விரைவில் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற இயக்கங்களை ஏவிவிடும் ஒரு திருட்டுத்தனமான அல்லது சமச்சீரற்ற தாக்குதல்களால் ஈரானின் கௌரவத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய முடியாது. பெரிய அளவில் ஈரான் ஏதாவது செய்தியாக வேண்டும். ஹமாஸின் தலைவர் ஹனியேயின் மரணத்திற்கு பின் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் முதல் அறிக்கை இஸ்ரேலை எச்சரித்தது. நீங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அன்பான விருந்தினரை கொன்றீர்கள். அதன் மூலம் உங்களுக்கான கடுமையான தண்டனைக்கு வழிவகுத்துள்ளீர்கள். கடுமையான தண்டனை என்ன என்பதை அவரால் உடனே கூற முடியவில்லை. அவர் பல ஆண்டுகளாக ஈரானிய மக்களின் அமைதியின்மை மற்றும் இஸ்ரேலுடன் அதிகரித்து வரும் மோதலை தாங்கிக் கொண்டிருக்கிறார். தவிர உள்நாட்டு அரசியலில் வியக்கத்தக்க மிதவாத ஜனாதிபதியான மசூத் பெசஷ்கியன் பதவியேற்றார். மிதவாதியான அவர் தனது பலத்தை உள்நாட்டில் வெளிப்படுத்தியுள்ளார். இப்படியான தலைவலிகள் உள்ள நேரத்தில் கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் அலி கமேனி. எப்படியான பதிலடி கொடுப்பது என்பது தொடர்பான இறுதி முடிவு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் எடுக்கப்படும் என்கிறார்கள் ஈரானிய அதிகாரிகள்.